அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கும் பாப்பாவுக்கு எல்லாருக்குமே தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க வச்சாச்சு. எல்லாரும் தீபாவளியை ரொம்ப சந்தோஷமாகவும் சேஃபாகவும் கொண்டாடுங்க. பாப்பாங்க 2 பேருமே நான் எண்ணெய் வச்சுக்கல வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ என்னுடைய சின்ன வயசு தான் ஞாபகம் வந்தது. நான் சின்ன வயசாக இருக்கும்போது அப்பா தான் எனக்கு எண்ணெய் வச்சு விடுவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி, சாம்பார், சட்னி, வடை எல்லாமே செஞ்சு சாமி கும்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் ஹஸ்பண்டும் ஃபிஷ் வாங்கி வர கிளம்பியாச்சு. ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிட்டதால ஃபிஷ்ஷை அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோடனே வாஷ் பண்ணி தலையெல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டேன். தலையெல்லாமே குழம்பாகவும் மீதி எல்லாமே ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன். இந்த ட்ரெஸ் தான் பாப்பாங்களுடைய ட்ரெஸ். 2 ட்ரெஸ் எடுத்துருந்தோம். ஒன்று காலையில் போட்டாங்க, இன்னொன்று பாப்பாங்க பட்டாசு வெடிக்கும் போது ஈவினிங் போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற லேடிஸ்க்கு மட்டும்தான் தெரியும், நம்ம தீபாவளி கிச்சனுக்குள்ளேயே முடிஞ்சிடும். எல்லா சமையலையும் முடிச்சுட்டு நம்ம கிச்சனை விட்டு வெளியே வரும்போது ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் தோணும். தீபாவளி கொண்டாடவே தோணாது நமக்கு.